தனுசு ராசி தனுசு லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 நவம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்றும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு வக்ரநிலையிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும், கன்னிராசியில் கேதுவும், கும்பம் ராசியில் சனியும், துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையிலும், விருச்சகத்தில் புதன் வகரம் பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், வியாபாரம், தொழில், அரசியல் துறை, கலைத்துறை, மாணவ மாணவியர்கள், விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்பது குறித்தான எல்லாவற்றையும் பார்ப்போம். தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்தராடம் முதல் பாதம் வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் மிகவும் சாதகமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வருமானத்தை பொறுத்தமட்டில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு வாரமென்றுதான் சொல்ல வேண்டும். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகளும் கூட தற்போது உங்களுடைய இல்லம் தேடி வந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த அனைத்துமே ஒவ்வொன்றாக இனிதாக வெற்றிகரமாக நடந்தேறும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனெனில் புதன் பகவான் தற்போது வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நேர்கதியிலிருக்கும்போது புதன் பகவானால் ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் சொத்து, வீடு, நிலம், வீட்டுமனை, பொன் பொருள், ஆடைய ஆபரணங்கள், வண்டிவாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி உங்களுடைய வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக, முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலமிழந்து நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விரயங்கள் பெருவாரியான அளவில் குறையும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெற்று உங்களுடைய மருத்துவ வீண்விரய செலவுகள் குறைந்து எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகின்றது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருப்பது என்பது நல்லபல நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பு என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுவதால் பலம் இழப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகள் குறையும். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு குழந்தைகளின் வழியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து நல்லபல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் நீச்ச நிலையில் உறுதி செய்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துகளின் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகளில்லை. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த தருணங்களில் உங்களுடைய பாரம்பரிய பூர்வீக சொத்து விற்பதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. காலி இடங்களை விற்க வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது. இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவானால் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம். இது நல்லபல நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும்.
உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றி மகிழ்ச்சி காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் எதிர்பாராத விதத்தில் நீண்ட தூரத்திற்கான மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட மாறுதல்களை ஏற்றுக்கொள்வது சிறப்பு. ஏனெனில் இந்த மாதிரியான மாற்றங்களின் காரணமாக ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. எதையும் திட்டமிட்டு செய்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருந்து கொண்டிருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான உயர்நிலையில் உள்ள விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதியவர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. என்றாலும் அவர்களை முழுமையாக நம்பிவிட வேண்டாமென்பதையும் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோமென்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக உணர்ச்சிவசப்படாமல் செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிர பகவான் பயணிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் ஊர்மாற்றமும் நாடுமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகி அவர்களுடைய ஆதரவும் அனுசரணைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு தொலைபேசி மூலமாக ஆதாயங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான அத்தியாவசியமான சொகுசான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது சனிபகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்ற ஆட்சிபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே நல்லபல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நெருக்கடி நிலைகளும் நீங்கும். உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமை குறையும். பாகப்பிரிவினை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பொதுநலத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் சாதகமாக தீர்வு காணப்படும். சகோதர சகோதரி வர்க்கத்தினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு திருப்திகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பதை கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குருபகவான். உங்களுக்கு ராசிநாதனாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். தைரியம் தன்னம்பிக்கை குறையலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் ஒரு சில தடைகளும் தாமதங்களும் வரலாம். என்றாலும் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகமான குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களிடமிருக்கின்ற வண்டிவாகனங்களை மாற்றுவதில் ஆர்வம் அதிகம் செலுத்துவீர்கள். வெற்றிகளும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது. இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சகபணியாளர்களுடைய ஆதரவோடு முன்னேற்றங்களை காண்பீர்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் பெயர் கூடும். தனுசுராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு மகத்தான எதிர்காலம் உண்டு. இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குழந்தைகளுடைய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பலவீனமாக இருக்கிறார்.
எனவே உங்களுடைய எண்ணங்கள் எதிர்நிலையிலிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கற்பனையாக எதையாவது நினைத்துக்கொண்டு குழப்பிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தவறான முடிவுகளை எடுத்து கஷ்டநஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொள்ளும் போதும் ஒருமுறைக்கு பலமுறை நன்கு யோசித்து மேற்கொள்வது நல்லது. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தை பொறுத்தமட்டில் எந்த செயலிலும் எடுத்தோங்கவிழ்த்தோமென்று ஈடுபடாமல் பொறுமையுடனும் உணர்ச்சிவசப்படாமலும் முன்கோபப்படாமலும் பொறுமையாக நிதானமாக ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது கற்பகவிநாயகரை வழிபடுவதன் மூலமாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியுமென்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன.